கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்ல பைபிளை வாசிக்கும் போதே அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே, ஏன் நான் டெய்லி சொன்னேன் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் தான். ஆனால் இன்றைக்கு நேற்றுவினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கி பேசணுங்கிற ஒரு ஏவுதல் தான், வேறு ஒன்றும் இல்லை. நேற்று நம்ம அந்தகாரத்தில் இருந்த நம்மை வாசிங்க அந்த வசனத்தை. அதாவது 1 பேதுரு 1 Peter chapter 2 verse 9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இப்போ நல்ல கவனம், எத்தனை போஸ்டிங் கொடுக்குறார் பாருங்க, எத்தனை பொசிஷன் கொடுக்குறார் பாருங்க ஆண்டவர் நமக்கு. இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கணும். என்னை கவனிங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஒளி அப்படி இல்லை, ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, அதுதான் நம்ம சொல்லுவோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி நான். ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, சோசன் ஜெனரேஷன். அப்புறம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், அப்புறம் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்னு நம்ம மார்த்தட்டி, கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்களாம் அந்த நாட்களில் இந்த பிரசங்கத்தை பேசும்போது எல்லாரும் சொல்லுங்கள், நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லுங்கள், நான் பரிசுத்த ஜாதி சொல்லுங்கள், நான் ஆச்சரியமான ஒளிக்குள் அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக கர்த்தரனை தெரிந்து கொண்டார் சொல்லுங்கலாம். அந்த காலத்தில் ஊழியர்கள் சொல்ல வைப்பாங்க. நிறைய மீட்டிங்ஸில் நானே சொல்லியிருக்கிறேன் உட்காந்து. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரியெல்லாம் எங்கடான்னு தெரியும். இப்போ உள்ள ட்ரெண்டெல்லாம் வேறு. ஆனால் ட்ரெண்டு வேறையாக இருந்தாலும், நான் என்ன தான் ஸ்டண்ட் அடித்தாலும், புரியுதா உங்களுக்கு, வேர்ட் ஆஃப் காட் மாறவே மாறாது. வசனம் என்ன சொல்லுது இன்றைக்கி, நேற்றினுடைய கண்டினியூஷன், அந்தகாரத்தில் இருந்த நம்மை, இந்த அந்தகார ஆவி, அந்த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் அல்லது பவர் ஆஃப் டார்க்னஸ், அது ஒரு விசுவாசியை எப்படி பிடிக்குது, ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே எப்படி வருது, அந்தகாரம்னா என்ன, இயேசு அந்தகாரத்தை பற்றி என்ன சொல்கிறாரு, விடுதலை அடைவதற்கு வழி என்ன என்று 3 காரியமாக பிரித்து நேற்று நான் உங்களோட வேகமாக வசனங்களை சொல்லிக்கிட்டே போனேன். ஆமேன். இப்போ உங்களை என்னை எதுக்கு தெரிந்து கொண்டார்? அதாவது அந்தகாரத்தில் இருந்த நம்ம ஒரு காலத்தில், அதாவது ஒன்ஸ் வி வர் இன் டார்க்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அப்போ ஒரு காலத்தில் நம்ம இருளுக்குள்ள அல்லது அந்தகாரத்துக்குள்ள, இப்படி சொல்லுவோம், சாத்தானுக்குள்ள கட்டப்பட்டு இருந்தோம். இப்பொழுதோ ஆண்டவர் நம்மை எங்கே கொண்டு வந்துட்டாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். சரியா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும், அவர் செய்த அற்புதங்களை அறிவிக்கணும். இங்கே ஒரு கேள்வி, நெஞ்சில் கை வச்சு, நான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், நான் இந்த சர்ச் மெம்பரு, நான் அபிஷேகம் பற்றி இவ்வளோ நாள் ஆச்சு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்போ நான் சொல்கிறேன், நான் இப்போ நெஞ்சில் கை வச்சுருக்கேன் பாருங்கள், நான் சொல்கிறேன், நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி நான். ஆமாம், என்னோடு போவாது என் சந்ததி. ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் சந்ததி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாய் சவடால் இருக்குல்ல, நம்மளை மாதிரி வாய் சவடால் உலகத்தில் யாரும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அந்த வாயில் தான் நம்ம ரொம்ப பேசுவோம். சென்னையில் இருக்கிறோம் சொல்லுவோம், வாயில் வடை சுடுறான்னு. புரியுதா? நம்ம விட்டா தோசையை சுட்டுருவாங்க எல்லாமே. அதனால் நான் என்ன இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொண்டாரே, நான் கேட்குறேன், நான் புண்ணியங்களை அறிவித்தேனா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். நான் புண்ணியங்களை அறிவித்தேனா அப்படின்னு கேட்கணும். ஏன் அறிவிக்க முடியல? ஏன் என்னால் அறிவிக்க முடியல? அடுத்த கேள்வி, ஏன் அறிவிக்க முடியல? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5 வசனம் வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 1 verse 5. டக்குன்னு வாசிங்க. ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இன்னொரு முறை, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இன்னொரு முறை, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அப்படி ஒரு தடவைக்கு 3 தடவை சொன்னாதான் கொஞ்சமாவது அப்படி உள்ள ஏறும் பாருங்க. ஏன்னா டெய்லி வசனம், டெய்லி பிரசங்கம் அப்படி நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறதால அந்த வேர்டில்
அதாவது உணர்த்தப்படுறவங்க, கவரப்படுறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆமேன். இன்னைக்கு நேற்று கிடையாது, அன்னைக்கே சொல்லிட்டாங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானான்னு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இயேசுவை பற்றி சொல்லுகிற வார்த்தை யோவான் எழுதுகிறார் 5ஆம் வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி கிறிஸ்துவாகிய ஒளி ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டிய ஆட்கள் இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதத்தில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே தவிர அவரை அறிவிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆயத்தம் இல்லை. இயேசுவின், திரும்ப திரும்ப சொல்றேன், இயேசுவின் ஆசீர்வாதங்களை என்ஜாய் பண்றதுக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் வராங்க. என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கன்னு. நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரியா அப்படின்னா, அதில் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லு. டாக்டர் சொன்னதானே, உனக்கு தெரியாது ஏற்கனவே, இப்போ கூட ஐஸ்கிரீம் சாப்பிடாமலாம் இருக்கீங்க. அப்போ தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா தான் அவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் அதெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா தான் வந்து தான் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்கிறது. இந்த பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி, கிறிஸ்துவாகிய ஒளி எனக்குள் வந்துவிட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, என் லைஃப் இருளுக்குள்ளே போனாலும், என்னை சுற்றி சில டார்க்னஸ் இருந்தாலும், அது கொரோனாவா, அது பஞ்சமா, அது பட்டினியா, அது குழப்பமா, ஏதோ ஒரு ட்ராஜடியோ அல்லது ஒரு ஆகினியோ அல்லது ஒரு ட்ரிபுலேஷனோ இல்லை எதாகிலும் ஒன்று என்னை சுற்றி என் குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் வந்தாலும், நம்ம மட்டும் ஒரு தனியாக ஒரு 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 வெளிச்சம் நமக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியல, இன்னும் டீட்டெயிலாக சொல்லிட்டா, சில பேர் 1000 பிரச்சனை வந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ இல்லை, இப்போ முந்தின நாட்களில், இப்போ 2019 அதுக்கு முந்தின 1000 போராட்டம் இருக்கும், ஆலயத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். பிரச்சனை இருக்கட்டும், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஓடுவான். விஷயம் என்னன்னா, அவங்கள சுற்றிலும் போராட்டம் இருக்கும். ஆனால் அந்த ஒளி வந்து அவங்க வந்து அந்த ஒளியை சார்ந்து இருக்கிறதுனால ஒளியோட தானே சேரும். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. அதே வசனம் பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. இருள் எந்த அளவில் உங்களை சுற்றிலும் ஒரு கார் இருள். சில நேரங்களில் பிரச்சனை, அது பிரச்சனையை கார் இருள் நான் கம்பேர் பண்ணுறேன். சில நேரத்தில் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள மாதிரி இருக்கிறீங்க, அது ஒரு கார் இருள். கார் இருளுக்குள்ளே நீங்கள் போனாலும் அந்த கார் இருள் உங்களை பற்றக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. கார் இருளில் நேச தீபமாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நாட்கள் சில கார் இருள் வரும். அந்த கார் இருள் நடுவிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனத்திலே பாருங்க, அந்த ஒளியை இருளானது பற்றி கொள்ள முடியாது. இருள் ஓவர்டேக் பண்ண முடியாது. இருள் உங்கள் வீட்டில் லைட் எரியிற வரைக்கும் இருள் உள்ள நுழையவே முடியாதுல்ல. அப்போ இயேசுவாகிய ஒளி என் இருதயத்தில் இருக்குமானால் என்னை சுற்றிலும் காரிருள் இருக்கலாம் தவிர என் இருதயத்தை திருப்ப முடியாதே. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை அறிந்துதான் அன்னைக்கே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, the book of Isaiah chapter 9 verse 2 கர்த்தருடைய இருளில் உள்ள ஜனங்கள் ஆமென் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசுவை பற்றி அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான், வேகமாக போயிட்டே இருக்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. உலகத்தில் வந்து, ஜான் சாப்டர் 1 verse 9, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. ஒளி இருந்தா போதாது, என்கிட்ட ஒளி இருக்கு, நான் சொல்லிட்டு தெரியுறேன்.
ஆமாம், நான் ஆவடியில் இருக்கேன், சென்னையில். ஆவடியிலேருந்து அம்பத்தூர், பட்டாவரான்னு சென்னை, இப்போ எல்லாம் ஒன்று தண்டார்பேட்டை, வண்ணார்பேட்டெல்லாம் நான் ஒளியில் இருக்கேன், ஒளியில் இருக்கிறேன். ஏப்பா, ஒளியில் இருக்கிறியா இல்லையான்றத பிரகாசத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். பிரகாசிக்கணும். சில லைட்டு எரியும், ஏன்டா எரியறோம் டமான் அமைச்சிக்கும். பார்த்துருக்கீங்களா? சில லோ வோல்டேஜ் வரையும், லோ வோல்டேஜ். அந்த காலத்துலலாம் இந்த 40 வாட்ஸ் பல்பு ஒன்று இருக்கும், சரியா? 60 வாட்ஸு, 40 வாட்ஸு, ஏற்கனவே 40, புரியுதா? ஏற்கனவே 40. அந்த திடீர்னு லோ வோல்டேஜ் வந்துடும். எப்போ லோ வோல்டேஜ் வரையும்? நிறைய கன்சம்ஷன் கூடும்போது, நிறைய மக்கள் மின்சாரத்தை பயன்படும் போது டபார்னு அங்கே ஒரு அடி வாங்கிடும். உடனே லோ வோல்டேஜ். ஏற்கனவே 40, அப்புறம் 20ல் எரியும். மண்ணெண்ணெய் விளக்கோட கேவலமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவாகிய ஒளி எனக்குள் வந்துட்டாரு, நான் ஒளியில் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு நம்ம சும்மா வாய் சவடால் கிடையாது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற. அப்போ இயேசு ராஜா உங்களை ரட்சித்ததின் நோக்கம், உங்களை அபிஷேகம் பண்ணினதின் நோக்கம் என்ன? த சீக்ரெட் என்னது? உங்களுடைய ரட்சிப்பினுடைய ரகசியம் என்ன? நீங்க பிரகாசிக்கணுமே, நீங்க பிரகாசிக்கணும். அவங்கள தான் ஸ்டார் அப்படின்றாங்க, ஸ்டார்ஸ். இப்போ கிரிக்கெட்டில் ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர். அவங்க கிரவுண்டுக்குள்ளே வரும்போதே அந்த 50,000 பேர் எழும்பி நின்று கை தட்டுவாங்க. அந்த ஸ்டார் வந்து செஞ்சுரி அடித்தானோ அதை விட கை வைத்துவாங்க. அந்த ஸ்டார் வந்து அவுட் ஆனால் கூட அவன் உள்ளே வரும்போது, பெவிலியனுக்குள்ளே திரும்பும் போதும் கை தட்டி அவனை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த கடைசியாக போலர் வருவார், ஃபஸ்ட்டு முதல் ரன்னை கூட, முதல் பாலை கூட அவரால் ஃபேஸ் பண்ண முடியாது, திணறுவார். அவர் வந்து ஸ்டார் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளை. அவர் அந்த 12 பேரில் ஒருவர் தான், அவர் ஸ்டார் கிடையாது. இன்னைக்கு 1000 விசுவாசிகள் இருக்கிறாங்க, எல்லாம் ஸ்டாரா? 1000 ஊழியர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஸ்டாரா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், எந்த மனுஷனையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க முஸ்லீமா, அவங்க இந்துவா, அவங்க கிறிஸ்தவங்களா, அவங்க முதலியாரா, செட்டியாரா, வேற என்னென்னமோ இருக்குது நம்ம ஊர்ல, புரியுதா? அது நீங்களே சொல்லிக்கோங்க, எனக்கு அதில் டீட்டெயில் தெரியாது. ஆனால் சொல்கிறேன், அவங்க தமிழா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, இந்தியா, குஜராத்தியா, ஒரியாவா, இல்லை போஜ்புரியா, என்ன புரியா இருக்கட்டும், எந்த மனுஷனையும் அங்கே சிஸ்டர் சொல்லிக்கோங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி தான் இயேசு. அப்போ இவரை தான் நான் பிரகாசிப்பேன், இந்த சர்ச் மெம்பரை தான் பிரகாசிப்பேன், இல்லை இந்த சர்ச்சில் இருந்தால் தான் உன்னை பிரகாசிப்பேன், அந்த சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பிரகாசிக்க மாட்டேன்னு ஆண்டவர் வந்து சபை பிரிவை ஏற்படுத்துகிறவர் அல்ல. ஆமென். என் ஆண்டவர் மத பிரிவை ஏற்படுத்துகிறவர் அல்ல. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, அந்த வேர்டை பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஏன் நான் பிரகாசிக்கல பிரதர்? நானும் 20 வருஷமா ஏசு போதுமே தான் பாட்டு பாடுறேன். 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாரு, தங்குறதுக்கு வீடு கொடுக்குறாரு, துணிமணி கொடுக்குறாரு, அவ்வளோதான் தவிர எப்படி பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. என்னுடைய ஜெபத்தில் நான் பிரகாசிக்க முடியல, என்னுடைய பைபிள் ரீடிங்கில் நான் பிரகாசிக்க முடியும். சிலர் பாருங்கள், அந்த இன்னொன்று குரூப்பு ஆதி ஆகம தொடக்கம் வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த வசனம் எங்க இருக்க டபார்னு வாசிப்பாங்க. இன்னும் சொல்கிறேன், சிலர் சபையில் போட்டி போட்டு வசனம் வாசிப்பாங்க, அதே மாதிரி போட்டி போட்டு சண்டை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இன்றைக்கு இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, ஏன் பிரகாசிக்கலை? இவ்வளோ வருஷமாக நான் வந்து இப்போ பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் பண்ணுறேன். வந்து சில பேர் வந்து நான் பாடுபட்டா அப்படிப்பட்ட ஆளை எனக்கு பிடிக்காது. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணும்போது இங்கே பாருங்க 1000 லைட் எரிஞ்சாலும் ஒரே ஒரு லைட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தால் எல்லாரும் அந்த லைட் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்க, ரொம்ப ஹை வாட்டேஜாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அந்த லைட்டை பற்றி பேசுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ என்னை வந்து அவங்க பாட்டு வைக்கல, என்னை பிரசங்கம் பண்ண வைக்கல, எங்களை முன்னுக்கு நிறுத்தலை, என்னை பின்னுக்கு நிறுத்தலை, கொயரில் என்னை ஃப்ரண்ட் வரிசையில் நிறுத்தலை, என்னை பின்னால் வரிசையில் நிறுத்திட்டாங்க, அதனால தான் என் சத்தம் குறைஞ்சி போச்சு. இந்த கதைக்கெல்லாம் கிறிஸ்தவத்தில் இடம் கிடையாது, சர்ச்சில் வேணால் இடம் இருக்குது. இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, எனக்கும் என் ஆண்டவருக்கும் சரியான தொடர்பு இருந்தால்
என்னுடைய பிரகாசத்தை எந்த உலகமும் தடுத்து நிறுத்த முடியாது. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. விஷயம் என்னது வாங்க, விஷயம் என்னன்னு கேட்க சொல்றேன். அதாவது சங்கீதம் 34 சங்கீதம் 5ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். வாசிங்க 34. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்க்கணும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவரை தான் பார்க்கணும். நிறைய பேருக்கு நான் பேசுகிற அந்த விதம்லாம் ரொம்ப டஃப். ஐயோ, இந்த ஆள் பிரசங்கத்தெல்லாம் இந்த காலத்தில் ஏற்றுக்க முடியாது. இந்த காலத்திலேயே நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்வாய்? இனி வரக்கூடிய காலம் இதை விட கடினமான காலமே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் அவரை நோக்கி, சொல்லட்டா, ஒருத்தர் 10,000 ரூபா தரேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு நீங்கள் 10 மணி நேரம் டிராவல் பண்ணி போவீங்க. சில ஆட்கள் அது ரொம்ப பரிதாபம். ஐயா, 10 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒருத்தங்கிட்ட போய் 10,000 ரூபா வாங்குறதுக்கு அந்த 10 மணி நேரத்தில் 2 மணி நேரம் இயேசுவோடு நீங்க செலவிட்டு பாருங்க. அவன் 10,000 என்ன, அவன் உங்களுக்கு என்ன 10 கோடி தருவார் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு தேவையை தந்து உன்னை ஆச்சரியமாய் நடத்திடுவார். அவர் வந்து செய்யறன்னாரு, இவர் செய்யறன்னாரு, சரி ஓகே. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம முகம் அவரை தான் நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை தான் நோக்கி பார்க்கணும். ஏதோ அறியாமைனால அப்படி இப்படி போய் அடி வாங்கினாலும் அதோட திருந்திடணும். நம்ம சில ஆட்கள் திருந்தவே மாட்டேன்றாங்களே. எங்கே போய் கடன் வாங்கலாம், யார்கிட்ட கடன் வாங்கலாம்? இதில் விசுவாசிகளுக்கு தான் பேசுகிறேன். ஐயா, அவிசுவாசிகள், வசனம் தெரியாதவன் கடன் வாங்கினா பிரச்சனை இல்லை. அவனுக்கு வசனம் தெரியாது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடிஃபிகேஷன் கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. இங்கேயும் ஆவியில் நம்பிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க. இரு நாங்கள் ஒருத்தர் பணம் வச்சுருக்காங்க, அந்த அம்மாட்ட போய் கடன் கேட்டு வரேன்னா கொடுக்க தான் செய்வாங்க. அப்போ அதை அடைக்கும் போதெல்லாம் இருக்குது. அப்போ நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால அன்போடு கூட சொல்கிறேன், அவரை நோக்கி பாருங்கள். 5 ரூபாய்க்கு அவரை நோக்கி பாருங்க, 5000 ரூபாய்க்கு அவரை நோக்கி பாருங்க, 5 லட்சத்துக்கு அவரை நோக்கி பாருங்க, 5 கோடிக்கு அவரை நோக்கி பாருங்க. எல்லாம் அவர் தருவார் சொல்றீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் அவர் தர்றாரு. அவர் கூட பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு போல இருக்கு, அப்படி நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நல்லவர். ஆமென். அவரை நோக்கி பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ பிரகாசம் எங்க இருக்குது? இயேசுவே நோக்கி பார்க்கணும். ஆமென். இயேசு ஒருவரை தவிர வேற யாரையும் நோக்கி பார்க்க கூடாது. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. இயேசு ஒருவரை தவிர. ஒன்று, அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, சங்கீதம் 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைகளாம் வெளிச்சம். ஒரு பக்கம் அவருடைய முகம், அவரே பார்க்கணும். காலை எழுமணும்னா அவரை பார்த்து ஜெபிக்கணும். அப்புறம் டக்குன்னு கீழே குனிஞ்சு பைபிள் வாசிக்கணும். அப்புறம் அவரை நோக்கி பார்க்கணும். அப்புறம் கூட பைபிள் வாசிக்கணும். அப்புறம் அவரை நோக்கி பார்க்கணும். இப்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதில் பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆவடியில் தான் இருக்கிறேன், சென்னை ஆவடியில் தான் இருக்கிறேன். நான் அவரே நோக்கி பார்த்தேன், பைபிளை பார்த்தேன், அவரை நோக்கி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஆமாம், உங்களுக்கு ஸ்பெஷல் வார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், மோசம் போகாதீங்க, வஞ்சிக்கப்பட்டாதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா. காலுக்கு தீபம்னா கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தீபம்னா லைட் கொஞ்சம் ஒரு அடி தூரத்தில் தான் லைட் தெரியும். தீபம் இருக்குல்ல, தீபம் கொஞ்சம் 1 அடி தூரத்துக்கு 1.5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் தெரியும். அந்த 1 அடி 1.5 அடியில் அடுத்த ஸ்டெப் வச்சேன்னா அங்கே அடுத்த லைட்டு, அப்புறம் லைட், அப்படியே கால்களுக்கு தீபம், பாதைக்கெல்லாம் வெளிச்சம். ஆமென். அப்போ ஒன்று, அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, அவருடைய வசனத்தை வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடிச்சிக்க கூடாது, முழு அதிகாரத்தையும் பிடிச்சு அந்த வசனத்தை உட்கொண்டு அந்த வசனத்தை பிடித்து ஜெபிக்க 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 ஜெபிக்க. ஆமென். என் ஆண்டவர் நம்மை நிச்சயமா பிரகாசிக்காம விடவே மாட்டார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. இங்க பாருங்க, பகல் முழுக்க சூரியன் பயங்கர உஷ்ணமா இருக்கு, இரவில சந்திரன் ஒளி வீசுது, நட்சத்திரங்கள் எப்படி நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் இல்ல? அந்த நட்சத்திரங்களும் அந்த சந்திரனும்
அந்த 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 சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷனை நைட்டில் காமிக்குது, அது ஒளி வீசுது. ஆனால் ஒரே ஒரு நாள் இருட்டாயிரும், மாதத்துக்கு உலகம் இடையில வருது, அதுக்கு பேர் தான் அமாவாசைன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? உலகம் இடையில வந்துட்டு அமாவாசை. ஐயா அமாவாசை, புரியுதா உங்களுக்கு? அமாவாசையில் இன்றைக்கி நான் சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், அமாவாசை ஏன் வருது? உள்ள நடுவில் உலகம் வருது, அந்த லைட்டை வந்து தடை பண்ணுது, அங்கே இருளாயிட்டு. அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது இடையில உலகம் வருதா? உலகம் வருதா? உலகம் வருதா? உலகமும் உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நமக்கு வந்து இயேசுவும் வேணும். ஆமாம், நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறேன், அவரை திங்கக்கிழமை சாட்டர்டே வரைக்கும் உலகத்தை வச்சுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்துடுவேன். சில பேர் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்துடுவேன், மணி அடித்தா வந்துடுவேன், சிஎஸ்ஐ. ஆமாம் ஆமாம், பெந்தைகோஸ்து 2 பாட்டு பாடணுன்னா வந்துடுவேன். ஆமாம், இன்னும் அதை விட அட்வான்ஸ்டு பிரசங்கம் வரும்போது தான் வருவேன். இன்றைக்கி நான் பாரத்தோடு உங்களோடு நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நீங்களும் நானும் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில வேளையில் சில இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், யோபு சொல்கிறத பாருங்க, 29 யோபின் புத்தகம் திருப்புங்க. அப்படியே பார்த்துட்டேன், சில பேர் அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்து பார்க்குறீங்க, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். சோர்ந்து போயிடாதீங்க, நீங்கள் பிரகாசிக்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆமாம், யோபின் புத்தகம் 29:3 என்ன வாசிக்கிறோம்? ஜோப் சாப்டர் 29:3, அப்பொழுது அவர் தீபமன் தலையின் மேல் பிரகாசிக்கிறது, அவர் அருளின வெளிச்சத்தில் இந்த இருளை நான் கடந்துட்டேன்பா, இந்த இருளை கடந்துட்டேன்றாரு. அப்போ இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் என்ன இருள் இருக்கோ, உங்கள் சரீரத்தில் என்ன இருள் இருக்கோ, உங்கள் சிந்தையில் என்ன இருள் இருக்கோ, உங்கள் பிள்ளைகள் மேலே என்ன இருள் இருக்கோ, அது கடந்து போகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாய்த்தர சொல்ல, அது கடந்து போகும். எப்படி? அவர் 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 அருளின தீபம். தீபம்னா சொல்லிட்டேன், வசனம் என் தலையின் மேல் இருக்குதுயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அந்த அவர் அருளின வெளிச்சம், அவர் அருளின வெளிச்சம்தான் அவர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற ரட்சிப்பாகிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினால நான் வந்து இந்த இருளை நான் கடந்து போயிட்டேன். இருள் வரவே வரலன்னு யோபு சொல்லல, இருள் வந்தது, ஆனால் இருளை மேற்கொண்டேன். கையை உயர்த்தி, அப்படியே ஒரு நிமிஷம், இருளை மேற்கொண்டேன். கையை உயர்த்தி, இருளை மேற்கொண்டேன். ஆமென். பாவம் என்பது ஒரு இருள், சாபம் என்பது ஒரு இருள், போராட்டம் என்பது ஒரு இருள், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சஞ்சலம் போல நீங்க இருந்தீங்கன்னா அது ஒரு இருள். ஆனால் இன்றைக்கு அந்த இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். எல்லாம் கண்ணை மூடி அப்படி கையை உயர்த்தி, இருளை வெளிச்சமாக்குகிறவரே. ஆமா, முடிஞ்சா அப்படி கையை உயர்த்தி எழுமி நின்று, இருளை வெளிச்சமாக்குகிறவரே. கையை உயர்த்துங்க நம்பிக்கையோட. ஆமா, நீங்க பிரகாசிக்க போறீங்க. அப்படி சொன்ன நீங்க எழும்பும் போதே, நான் பிரகாசிக்க போறேன், என் பிள்ளைகள் படிப்புல பிரகாசிக்க போறாங்க, வேலையில பிரகாசிக்க போறாங்க, என் பிசினஸ்ல நான் பிரகாசிக்க போறேன். ஆமா ஆண்டவரே. அதே நேரத்தில் நீங்க சும்மா வாயில மட்டும் சொல்லிடக்கூடாது. பிரகாசிக்க முடியாததற்கு காரணம் இருள் என்னை பற்றி கொள்ள முடியாது. அப்படி ஏதாவது ஒரு இருள் பற்றி கொண்டதா? ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, இருள் மேற்கொண்டிருச்சுப்பா, ஒளியை இருள் மேற்கொண்டிருச்சு. ஆண்டவர், இருளான பாதையில் போகும்போது ஆண்டவரே, ஆண்டவரே, நான் வந்து ஒளியை நம்பல, இருளை தான் சார்ந்துட்டேன். இருளான ஆட்களோடு பேசுறேன், இருளான வாழ்க்கையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும் ஆண்டவரே. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஜீசஸ். கையை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. என் லைஃப்ல அந்த வெளிச்சத்துக்கு நடுவே உலகம் வந்துடக்கூடாதப்பா. ஒருவேளை அந்த உலகம் வந்தாலும் அந்த உலகத்தின் ஆவியை நான் மேற்கொள்வேன். உலக ஆசை, அந்த உலகம் என்ற வார்த்தையில இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். உலக ஆசை, உலக ஆடம்பரம். ஆமென். உலகத்தின் ஆவி. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகம், உலகம், மாமிசம், பிசாசு. ஆமென். நீங்க நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்க கூட உலகத்தான் அல்ல. இயேசு சொன்னதை நினைவு கூறுங்கப்பா. சொல்லுங்க, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ வேதனைப்படாத. ஐயோ, நான் பிரகாசிக்காம போயிட்டேனே, நான் பிரகாசிக்கலையே, நான் பிரகாசிக்கலையே, 25 வருஷம் ஆச்சு நான் பிரகாசிக்கலையே.
ஏதோ அப்படி போயிட்டு வரனே தவிர அந்த ஒரு ரியாலிட்டி இல்லை என்கிட்ட. ஆமென். குவாலிட்டி இல்லை என்கிட்ட மெச்சூரிட்டி இல்லை, என்கிட்ட பியூரிட்டி இல்லை. ஷந்தாலாபார் யாக்கோலோஹோ. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நாம் பிரகாசிக்கணும். ஆமென். நாம் பிரகாசிக்கணும், ஜெபத்துல பிரகாசிக்கணும். ஜெபத்துல பிரகாசிக்கிறவங்க அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபத்துல பிரகாசிக்கிறவங்க கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையா வரும். ஜெபத்துல பிரகாசிக்கிறவங்க ஆத்தும பாரத்தோடு இருப்பாங்க. ஜெபத்துல பிரகாசிக்கிறவங்க ஒருத்தர் சிக்காயிட்டாங்கன்னா அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க என்று விசாரிப்பாங்க. ஷபார் யோகோலோஹோ. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. Thank you. அப்படி கையை உயர்த்தி கண்களை மூடுங்க. Thank you Lord. Amen. Thank you. வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் கருணானவர். Amen. Thank you Lord. நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவன் கருணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த என்னை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே என்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி உன்னை உயர்த்திடுவார். உன்னை வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி உன்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை ரட்சிப்பவர் பவரும் அவரே, என் ஜீவனின் கருணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் கருணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரை பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். வேலை வேலை வேலைன்னு ஓடுனேன். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும் 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 ஓடுனேன். ஆண்டவரே, இப்போது நான் பிரகாசிக்கணும்னு விரும்பும் போது எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அநேகர் இப்படி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறாரு. நான் ஓட வேண்டிய காலங்களெல்லாம் ஆண்டவரே நான் வேற விதத்தில் ஓடிட்டேன்ப்பா. உலகத்துக்காக ஓடுனேன், ஊதியம் பணத்துக்காகவே ஓடுனேன். ஆண்டவர் உண்மைதான். குடும்பத்துக்காக ஓடுனேன் ஆண்டவரை, பிறருக்காக ஓடுனேன். ஆனா உமக்காக ஓடலையே, உமக்காக ஓடலையே ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் அந்த நாட்கள்லயே ஆண்டவரே ஒளியாகிய கிறிஸ்து என் உள்ளத்துல வந்தீங்க. ஆனா இடையில இருள் கவ்விட்டு, அந்த இருள் என்னை கவ்வி விட்டது. ஆனாலும் ஆண்டவரே, நீர் என்னை கைவிடல, நீர் என்னை மறக்கல ஆண்டவரே. நீர் என்னை மன்னித்து என்னை மறுபடியும் உருவாக்கி இன்றைக்கு ஊன்ற என்னை ஆண்டவரே ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அது எனக்கு புரியுது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆண்டவரே, நான் வேலை செய்தாலும் படித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உமக்காக ஏதாயில் ஒரு விஷயத்துல நான் பிரகாசிக்கணுமே, நான் பிரகாசிக்கணுமே, நான் பிரகாசிக்கணுமே. என் பிரகாசத்தை உலகம் தடுத்துடக்கூடாது. உலகமோ உலகத்திற்கு உண்டானவைகளில் அன்பு கூறக்கூடாது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆமாப்பா, நான் எனக்கு 2 லைஃப் வேண்டாம், ஒரே ஒரு லைஃப் போதும். உம்மை மாத்திரம் ப்ளீஸ் பண்ணா போதும், உமக்காக வாழ்ந்தா போதும். என் தேவையை நீர் சந்திப்பீர், என் பிள்ளைகளின் தேவையை சந்திப்பீர்.
அறியாமையின் வாங்கின கடன் பிரச்சனை நீர் சந்திப்பீர். அந்த தெரியாதனமா மாட்டிக்கொண்டதுனால வந்த மன உளைச்சல்னால் வந்த வியாதி, இந்த வியாதியினால் வந்த பலவீனம் எல்லாவற்றையும் நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வீர் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்வீங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, பொறுப்படுத்திக் கொள்வீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறீர். எஞ்சி உள்ள காலமெல்லாம் ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக, இளம் விதவைகளுக்காக ஆண்டவரே, இளம் வாலிப தம்பிமார்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே நான் திறப்பில் நின்று நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா. ஷகலா பால் யா கலா துரா கபா ஷகலே, ஒப்பு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு பாரத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் பிரகாசிக்கிற விரும்புறேன்ப்பா. என் சிட்டியில, நான் எந்த சிட்டியில இருக்கிறனோ அந்த சிட்டியில நான் பிரகாசிக்கணும். எந்த வில்லேஜில் இருக்கிறனோ அந்த வில்லேஜில் நான் பிரகாசிக்கணும். எந்த 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 மாவட்டத்தில் இருக்கிறனோ மாவட்ட அளவில் நான் பிரகாசிக்கணும். கேளுங்க, நான் பிரகாசிக்கணும். ஷலாமாஹே லரேஹே ஹெலேரிமாஹுலா ஹபாலஹபா ஹமா ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கடந்த கால தோல்வி, கடந்த கால பின்மாற்றம், கடந்த கால சோர்வு, கடந்த கால பலவீனம், கடந்த கால ஒரு the spirit of domination, the spirit of abomination எல்லாம் உங்களை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை மறுபடியும் ஊன்ற கட்டுகிறார். ஆமென். இடிந்து போன அலங்கத்தை கட்டுகிறது போல. ஆமென் ஹalleluya. கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டுகிறார். கர்த்தர் மறுபடியும் கட்டுகிறார், மறுபடியும் கட்டுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, என்னை மறுபடியும் கட்டி கொண்டிருக்கிறீர். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்ட போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The book of Isaiah chapter 58 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறப்போகிறாய். கையை உயர்த்தி, இயேசுவே, இந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு ஒரு தீர்க்க தரிசனமாக எனக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமென். கரங்களை தட்டி thank you Jesus சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஷபரா ஹரபா கபா கபா கபா. ஆமென். அந்த மகிமையின் ஒளி, மகிமையின் ஒளி உங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் அழைத்து வந்தவரும் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இயேசுவே என்னை மாற்றி விட்டீரே. எல்லாம் கரம் தட்டி தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, என்னை உயிர்ப்பித்தீரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இனி நான் பழைய மனுஷன் அல்ல, நான் இனி பிரகாசிக்க போறேன். பாருங்க, ஆமை, நான் பிரகாசிக்க போறேன். நான் பிரகாசிப்பேன். சொல்லுங்க, நான் பிரகாசிப்பேன். என் சந்ததி பிரகாசிக்கும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு பங்கடைவதற்கு, அந்தகாரத்தில் இருந்த எங்களை, இருளின் ஆதிக்கத்தில் அதிகாரத்தில் இருந்த எங்களை ஒளியினிடத்தில் கொண்டு வந்த இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பிரகாசிக்க போகிறோம். தேங்க்யூ. இருளான பாதை நடந்தாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதை நடந்தால் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஆமென். யார் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு உண்டு. அவர் அற்புதம் உண்டு. எரிகாற்று வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், காற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், வானையில் வாய்மை குறைந்தாலும், தேவன்
வார்த்தை உண்டு, ஆமென். அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, ஆமா ஆண்டவரே, நீங்க இருக்கீங்கப்பா, நீங்க நடத்துவீங்கப்பா. அவர் அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். ஆமென். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். சொல்லுவோம். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, வார்த்தை உண்டு, அவர் அற்புதம் உண்டு. தகப்பனே, இந்த ஆமென், இருளுக்குள்ள இருந்த நிறைய பேரை, சிந்தையில் இருளுக்குள்ள, ஐயோ நான் இருளுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு யாரும் கிடையாது, இப்படிப்பட்ட லைஃப் நான் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல, இந்த மாதிரி ஒரு டார்க்னஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா, எனக்குன்னு யாரும் இல்லையே, என்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லையே, எங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே, எங்களை கைட் பண்றதுக்கு, என் பிள்ளைகளுக்கு கைட் பண்றதுக்கு, ஐயோ எனக்கு வயசாயிட்டு. ஆமென். என் பிள்ளைகளை குறித்து என்ன, என் எதிர்காலத்தை குறித்து என்ன என்று கலங்கி கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் மேல இப்பொழுது பரலோகத்தின் தேவனானவர் தம்முடைய அபிஷேகத்தின் அக்னியை போடுகிறீர். எழும்பு, எழும்பு, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஜனங்களை காரிருள் மூடும், கர்த்தரோ உன்மேல் உதிப்பார். நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. Lord, we give all the glory for the wonderful anointing. Lord, we praise you, we honor you, Lord. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளினாலே உலர்ந்து போயிருந்த அநேக குடும்பங்களை இன்றைக்கு இரவு தட்டி எழுப்பினதற்காக தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, டிவியில, இன்னும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இனி அடுத்த இந்த செய்தியை கேட்க போறாங்களோ அவர்கள் மேல தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹalleluya. இந்த வாரம் ஒரு பெரிய ஒரு the week of deliverance என்று நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you. God bless you. ஆண்டவர் நல்லவர், ஆச்சரியமா இன்றைக்கு உங்களை நடத்திட்டாரு. ஆமாம், எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் நீங்கள் சொன்னீங்களோ அங்கெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இனி எழும்புங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக்கொள்ள. இதுவரைக்கும் நீங்கள் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப்பை பார்க்காம இன்றைக்கு முதல் முறையாக யாரோ சொல்லி பார்த்துருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். காலையில் 5:30 மணி, சாயந்தரம் 5:30 மணி, காலையில் 5:30 மணி, சாயந்தரம் 5:30 மணி என்ன தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.